அன்பு நண்பர்களே, சிம்பிளாக ஒரு லஞ்ச் காம்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் இல்லைன்னா சோம்பு, ஒரு வரமிளகா. அடுத்தது 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன 6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது 200 கிராம் கத்திரிக்காய், பொடியாக நறுக்குன ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கூடவே 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம். கால் கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து லெமன் சாதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், அரை துண்டு நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்கலாம். அடுத்தது 3 கப் சாதம், கூடவே ஒரு எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தா சூப்பரான லஞ்ச் ரெசிபி லெமன் ரைஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.